வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் சைட்வேஸாக இருக்கும். இதுலேருந்து பிரேக் பண்ணி அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,079ங்கிற இந்த கடைசி சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த இடத்துல இருந்துட்டு இந்த 11.55 கேண்டில் இது பிரேக் பண்ணி அப்சைடு மூவ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நம்ம கொடுத்துருந்தது தான், இந்த செகண்ட் சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் இறங்குங்கிறது நம்ம மற்ற சொல்லியிருந்தது தான். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருங்க. பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே வந்துருச்சுனால மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்கும். 49,829ங்கிற நம்ம ஃபைனல் சப்போர்ட் போட்டிருந்தோம். இது வரைக்கும் வரது வாய்ப்புங்க கொடுத்துருந்தோம். இந்த எல்லோ பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஃபால். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, ஓகே, இப்போ டே கேண்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீக்லி கேண்டிலோட க்ளோசிங் முடிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், போன வாரமே ஒரு ஹேமர் சேலில் போட்டுருக்காங்க. இந்த ஹேமரை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஹேமரோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போயிடாது. இருந்தாலும் இந்த ரேஞ்சு நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஹேமரோட லோ, அதாவது 20 பார்த்தோம்னா 23,893 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய பொறுத்தளவுக்கு இதை தொடர்றதுக்கு வாய்ப்பு. நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான், இதை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் 15 மினிட்ஸில். இல்லை, டே கேண்டில் வச்சுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருப்போம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா டே கேண்ட் செட்டப் படி பார்த்தா இறங்கத்தான் வாய்ப்பு. இந்த சப்போர்ட் எடுக்குமான்னு பார்த்தா அதை விட்டு இறங்க வாய்ப்பு. அது எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இறங்கும். ஒரு நிமிஷம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு இதில் சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா என்ன பாயிண்ட்ஸ் வரும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அடுத்த நாள் கேண்டில்னா கிட்டத்தட்ட 23,760-70 இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,079, அதுக்கடுத்து 23,893. இது வந்து வீக்லி சப்போர்ட், இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,754 அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். சரி, ஓகே. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 24,257, அதுக்கடுத்து 23,327, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,472. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் மேலே போக போக செல்லிங், இங்கே போனால் ஒரு பெரிய செல்லிங் எங்கே இருக்கும்னா இந்த டேவோட நேற்றோட ஹை போகிறப்ப மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் தான் இருக்கும். தலைக்கு வருது. இந்த மாதிரி இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த 24,079ங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் தான் இருக்கும். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அடுத்தது இறங்க தான் வாய்ப்பு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன். ஆனால் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இப்படி இறங்கிறது தான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் செட்டப் வந்து இதான். இப்படி போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டாமல் இறங்க தான் வாய்ப்பு. ஒருவேளை ஒரு கேப் அப்போ இருந்து மேலே போனாலும் மார்க்கெட்டு செல்லிங் தான் வரும். மார்க்கெட்டை பார்த்து செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான். மார்க்கெட் வந்து நேற்று வரைக்கும் நம்ம அப்சைடு சொல்லியிருந்தோம். இப்போ இனிமேல் அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 23,893 வர வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே தொட்ட பிறகு வேணால் அப்சைடு வந்து மாற்றத்துக்கு அது இந்த இடத்துல க்ளோசிங் நாளைய பொறுத்து தான் அடுத்து முடிவு பண்ணலாம். மேலே போக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இனிமேல் அடுத்தது இறங்குறது தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் கீழே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்குது. அதாவது இதில் வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை போடுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் திரும்பி அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 49,200 அந்த ரேஞ்சு வரைக்கும் இறங்கினாலும் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் 49,200ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு
500-600 பாயிண்ட்ஸ் இருக்குது, இறங்கிட்டு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு இந்த இடத்துல க்ளோசிங் இதுக்கு கீழே வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டு இறக்கம் தான், அதுக்கு பிறகு ஃபர்தராக இறங்குறது வந்து நம்ம இதுக்கு எந்த தான் முடிவு பண்ணலாம். இது வீக்லி கேண்டில் செட்டப் படி. இதே டே கேண்டில் மாற்றினோம்னா, இப்போ டே கேண்டில் மாற்றினது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ தான் வந்து அந்த வீக்லி கேண்டில் லோ வரும். அப்படி பார்த்தா இந்த இடம் வந்து டபுள் டாப் அந்த இடம் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 49,659ங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கி க்ளோசிங் ஆனால் இதுக்கு மேலே முடிப்பாங்க, ஹேமர் மாதிரி முடிக்க வாய்ப்பு இருக்கும். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு திருப்பி அப்சைடு போய் முடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சம் தான் அடுத்தது இறங்க வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு மார்க்கெட் முடிகிறப்ப மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 49,785, அதுக்கடுத்து 49,659, அதுக்கடுத்து 49,300. சரி, ஓகே. இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வீக்லி கேண்டலோட லோ. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம்னா 49,970, 50,130, 50,344, 50,607, 50,830. இவ்வளோ தேவைப்பட வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா வரைபடமாக போட்டுறேன். இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் செட்டிங். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணலை, ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ண முடியலன்னா டேரெக்டாகவே இப்படியே கீழே வந்துடும். இந்த ஸ்டேஜில் இந்த இடத்து பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செலக்ட் ஆகலை, சாரி, இந்த ரேஞ்சை பண்ண முடியல அப்படின்னா டைரெக்டாக ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு போனிச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருக்க 49,300 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டியில் இது ஸ்டைலில் தான் போட்டிருக்கோம். நிஃப்டியில் வந்து இங்கேருந்து பெரிய ஃபால் மாரி போட்டிருப்போம். ஆனால் இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தா தான் ஒருவேளை இந்த கேப் அப் இருந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ண பிறகு மேலே போகிற மாதிரி அப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் பெரிய ஃபால் இருக்கும் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டி இண்டிகேட் கிளியராக பண்ணியிருக்கு. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கிளியராக இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்க வாய்ப்பு. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஒருவேளை இந்த கேண்டில் வந்துட்டு நான் சொன்னேன் டே கேண்டில் செட்டப் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த வீக்லி கேண்டில் பிரேக் பண்ணாலும் முடிவு வந்து இந்த வீக்லியோட முடிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அப்சைடு போகிறதுக்கான கேண்டிலாக மாறும். ஆக்சுவலி இது சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு திரும்பும். இல்லைனா இதில் ரேஞ்சு கூட, அதாவது 49,500 இந்த ரேஞ்சில் வர்றப்போ கூட மார்க்கெட் வந்து முடிவை வந்து மேலே விட வந்து முடிக்கலாம். இந்த குடம்பு கொஞ்சம் மாற்றி போடுறேன். என்ன மாதிரினா இதை போயிட்டு திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து வந்து இது வரைக்கும் வந்துட்டு விட இப்போ முடிக்கிறது வந்து இப்படி முடிச்சிடலாம். அப்படி முடித்தா தான் அது ஹேமர் மாதிரி சைடில் முடியும். ஒரு மார்க்கெட் இறக்கிட்டு அப் சைடில் கொண்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி. ஏன்னா அடுத்த நாள் வந்து மார்க்கெட் லீவு, வேலைக்கிழமை மார்க்கெட் லீவுனால நிஃப்டியும் நாளைக்கு எக்ஸ்பைரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.